என் பெயர் சாரா. நான் 9ஆம் வகுப்பு வரை ஊராட்சி பள்ளியில் படித்தேன். அதற்குப் பிறகு அம்மா என் படிப்பை தொடர விடாமல் நிறுத்திவிட்டார். நான் என் அம்மாவுடன் மட்டுமே தனியாக வாழ்ந்து வந்தேன். என் அம்மா ஒரு நாள் வேலைக்கு சென்று சம்பாதித்தால் மட்டுமே அடுத்த நாள் அதை எல்லாம் மது அருந்திவிட்டு செலவழித்து விடுவேன். ஒரு நாள் என் அம்மா என்னை ஒரு பெரிய தொழிலதிபரின் அழைத்து சென்று வீட்டை பெருக்கி துடைக்கும் வேலையை பெற்றுத் தந்தார். எனக்கு 60 வயது தொழிலதிபரின் தன் வயதை விட மிக இளமையான காணப்பட்டார். அவர் வீட்டில் அவரைத் தவிர வேறு யாருமே தங்கியிருந்தது இல்லை. என் அம்மா தினமும் காலையில் என்னை அவரது வீட்டில் விட்டுவிட்டு மாலையில் வந்து அழைத்துச் செல்வார். ஆனால் அன்று மாலை அம்மா என்னை அழைத்துச் செல்ல வரவே இல்லை. நான் நெடுநேரம் அம்மாவுக்காக வாசலில் காத்திருந்தேன். நான் அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்த தொழிலதிபர் என் பக்கத்தில் வந்து, "உன் அம்மா இன்று உன்னை அழைத்துச் செல்ல வரமாட்டார். ஆனால் இனிமேல் காத்திருப்பதை விட வீட்டுக்கு வா" என்றார். அவர் சொன்னபடியே நான் உள்ளே சென்றேன். அப்போது அவருக்கு உணவை சாப்பிடும் நேரமாகிவிட்டது. "வா, என்னுடன் நீயே உட்கார்ந்து சாப்பிடு" என்று அன்பாக அழைத்தார். நான் அவருடன் அமர்ந்து உணவு சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டு முடிந்ததும் இரவு நேரத்தில் அவர் என்னை தன் அறையில் தங்க சொன்னார். ஆனால் நான் அதற்கு பதிலாக ஹாலிலேயே ஒரு போர்வையை விரித்து படுத்து தூங்கிவிட்டேன். மறுநாள் காலையில் தொழிலதிபரிடம், "ஐயா, என் அம்மாவுக்கு ஃபோன் செய்து என்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லுங்கள்" என்று கேட்டேன். அவர் உடனடியாக என் முன்னாலே ஃபோன் செய்தார். ஆனால் அம்மா ஃபோனை எடுக்கவில்லை. ஒரு பெற்றோர் எப்படி இப்படி பொறுப்பின்றி நடந்து கொள்ள முடியும்? தன் சிறிய மகளை ஒரு 60 வயது நபரிடம் வீட்டில் தனியாக விட்டுவிட்டு எப்படி செல்ல முடியும்? மாலையில் நான் தொழிலதிபரிடம் மிகவும் கெஞ்சி என்னை வீட்டுக்கு அழைத்துச் செல்லும்படி கேட்டேன். அவர் என்னை அழைத்துச் சென்று பார்த்தபோது எங்கள் வீட்டின் கதவில் பூட்டு மாட்டாமல் இருந்தது. அம்மா எங்கே போனார் என்று எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அதனால் வேறு வழியின்றி மீண்டும் தொழிலதிபரின் வீட்டுக்கே திரும்பி செல்ல வேண்டிய நேரம் ஆயிற்று. நாட்கள் பறந்தன. ஒரு கணத்தில் 15 நாட்கள் ஆகிவிட்டனர். ஆனால் அம்மா என்னை அழைத்துச் செல்ல வரவே இல்லை. ஒரு நாள் தொழிலதிபரின் என்னை அருகிலுள்ள பெரிய மார்க்கெட்டுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு எனக்காக புதிய உடைகளில் புத்தக பைகளை வாங்கி கொடுத்தார். வீடு திரும்பியதும் அவர் சிரித்து கொண்டே கேட்டார், "இன்று நான் வாங்கிய இவை எதற்காக தெரியுமா? நாளை முதல் நீ பள்ளிக்கு போக வேண்டும்" என்று. அந்த வார்த்தையை கேட்டதும் என் மனதில் பெரிய நன்றியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. நான் எப்போதும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் வீட்டில் பணம் இல்லாததால் அதை விட வேண்டியது ஆயிற்று. மறுநாள் முதலே நான் தவறாமல் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தேன். தொழிலதிபர் என்னை நகரின் நல்ல தனியார் பள்ளியில் சேர்த்திருந்தார். நான் பள்ளிக்கு செல்லத் தொடங்கியதும் வீட்டு வேலையை பார்த்து கொள்ள அவர் வேறொரு உதவியாளரை நியமித்திருந்தார். அவர் வீட்டிலேயே தங்கி சமையல், சுத்தம் செய்து உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொண்டார். இப்படி ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் என்று நான் ஒரு நாளும் கனவில் கூட எதிர்பார்த்தது இல்லை. ஆனால் தொழிலதிபர் எனக்காக இவ்வளவு செய்வதன் பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்று நான் ஆழமாக யோசிக்கவே இல்லை. அந்த ரகசியம் விரைவில் வெளிப்போவதை நான் அப்போது அறியவே இல்லை. அதற்கு நான் ஒரு நாளும் தயாராகவும் இல்லை. நாட்கள் ஓடின. ஒரு இமைப்பொழுதில் ஒரு 7 மாதம் கடந்துவிட்டன. பள்ளி, உணவு, உடை எல்லாம் சீராக கிடைத்ததால் நான் இன்னும் உற்சாகத்தில் புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டேன். வீட்டு உதவியாளர் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்து வந்தார். அந்த தொழிலதிபர் அறிவுறுத்தலின்படித்தான் இன்று சொன்னார். காலையில் நான் தொழிலதிபரின் சேர்ந்து வீட்டிலுள்ள உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சி செய்து வழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் அங்கு பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவர் என்னை பார்த்து, "இன்று நான் உனக்கு ஒரு புதிய வகை உடற்பயிற்சி கற்றுக்கொள்ளப் போகிறேன்" என்றார். பின்னர் அவர் அதை எனக்கு விளக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அப்போது வீட்டு உதவியாளர் குமார் அங்கு வந்தார். உடற்பயிற்சி கயிற்றை இழுக்க உதவி செய்து கொண்டிருந்த தொழிலதிபர் என் பக்கத்தில் நெருக்கமாக நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த குமார் உடனே தன் பார்வையை வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். பின்னர் தொழிலதிபரிடம், "ஐயா, வெளியே ஒரு விருந்தினர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்" என்று தெரிவித்தார். தொழிலதிபர் பயிற்சியை உடனே நிறுத்திவிட்டு குமாரை பார்த்து, "இனிமேல் நீ உள்ளே வரும்போது கதவை தட்டிவிட்டு அனுமதி கேட்டு செல். மறந்துவிடாதே" என்று கண்டிப்பாக கூறினார். குமார் திடீரென்று உள்ளே நுழைந்தது தொழிலதிபருக்கு சற்று பிடிக்கவே இல்லை. "அதனால்தான் இப்படி தோன்றியது" என்றார். தொழிலதிபர் வெளியே சென்றதும் குமார் என்னை ஏதோ விசித்திரமாக பார்வையில் பார்க்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் நான் அதை கவனிக்காமல் என் அறைக்கு சென்று விட்டேன். சிறிது நேரம் பள்ளிக்கு கிளம்பினேன். மாலையில் நேரத்திற்கு வீடு திரும்பினேன். அந்த வீட்டில் நான் மட்டுமே இளம் பெண்ணாக இருந்தேன்.
தொழிலதிபர் எனக்காக ஒரு அழகிய புதிய ஆடையை கொண்டு வந்து கொடுத்தார். இதை அணிந்து தயாராக இரு. இன்று இரவு நாம் ஒரு விருந்துக்கு வெளியே செல்ல வேண்டும் என்றார். அன்பாக கூறினார். நான் அந்த ஆடையை அணிந்து கொண்டு தயாராகி வெளியே வந்து நின்றேன். என்னை பார்த்ததும் தொழிலதிபர் ஒரு தனித்துவமான பார்வையுடன் நோக்கி கவனித்தார். அவர் உதடுகள் தோன்றிய புன்னகை, உதடுகள் கடித்துவிட்டு அவர் மனதில் என்ன நினைப்பு ஓடுகிறது என்பதை தெளிவாக நான் உணர்ந்தேன். தொழிலதிபர் ஒரு அழகிய சூட் அணிந்திருந்தார். இந்த வயதிலும் அவர் மிக இளமையாகவே காணப்பட்டார். ஆனால் இன்று அவர் முகத்தில் ஏதோ ஒரு தனி பிரகாசம் தெரிந்தது. இருவரும் சேர்ந்து காரில் விருந்துக்கு கிளம்பினோம். அங்கு அவர் என்னை தன் நண்பருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். தொழிலதிபர் தன் நண்பர்களுக்கு நின்று உரையாடி கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் அவரது நண்பர்களின் ஒருவர் என் அருகில் வந்து நின்று என்னை உற்று பார்க்க ஆரம்பித்தார். பின்னர் சிரித்து கொண்டே, உன் தொழிலதிபருக்கு நிறைய அறிவும் திறமையும் இருக்கிறது என்று கூறினார். அவர் சொன்னார், உன்னை போன்ற ஒரு பெண்ணை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்தாலும் வெளியில் கிடைக்க மாட்டாள். தொழிலதிபர் அந்த நபரின் வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு உடனே கோபம் புத்திக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது. நான் அவரை பார்த்து கோபமாக, உங்கள் வாயை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன் கடுமையான வார்த்தைகளால். ஆனால் அவர் என் பேச்சு கேட்டு கோபப்படவே இல்லை. அதற்கு பதிலாக சிரித்து கொண்டே எனக்கு ஒரு கிளாஸ் பழச்சோறு கொண்டு வந்தார். நான் அதை வாங்க மறுத்துவிட்டேன் கோபத்தில். அவர் மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் அதை என் கையில் கொடுக்க முயன்றார். இம்முறை நான் வாங்கி குடிக்க ஆரம்பித்து விட்டேன், வேறு வழியின்றி. சாறு குடித்து சிறிது நேரத்தில் எனக்கு தலை சுற்றி மிகவும் மயக்கமாக வந்தது. அங்கேயே மேஜையில் தலையை சாய்ந்து தூங்கிவிட்டேன், மயக்கமடைந்தேன். மறுநாள் காலையில் கண் விழித்த போது நான் தொழிலதிபரின் அறையில் இருந்தேன். நான் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தேன். சிறிது நேரத்தில் குமார் காலை உணவுக்குடன் அறைக்கு வந்தார். இதுவரை இது ஒரு நாளும் நடந்ததில்லை என் வாழ்க்கையில். அவர் இன்னும் என்னை ஏதோ சந்தேக பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தார். நான் அவரிடம் ஏதாவது பேச வாய் திறக்கும் முன்னரே தொழிலதிபர் உள்ளே வந்து அவர் என்னை பார்த்து, சாரா, நீ நன்றாக இருக்கிறாயா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார். நான் அவரிடம், ஐயா, என் தலை ரொம்பவே கனமாயிருக்கிறது என்றார். அவர் சிரித்து கொண்டே, நேற்று இரவு விருந்தில் சாறு என்று நினைத்து தவறுதலாக வேறு ஒரு பானத்தை குடித்து விட்டாய். அதனால்தான் இப்படி தலைவலி வந்திருக்கும் என்று சொன்னார். பின்னர் அவர் எனக்கு ஓய்வு எடுக்க சொல்லி அறிவுறுத்தினார். அன்று நான் பள்ளிக்கு செல்லவே இல்லை. முழு நாளும் என் அறையில் ஓய்வெடுத்து கொண்டே தூங்கினேன். இரவு வந்ததும் தூக்கமே வரவில்லை. ஏனென்றால் பகலில் அதிகமாக நான் தூங்கிவிட்டேன். இருந்தாலும் அறையில் விளக்குகள் அணைத்துவிட்டு படுத்து கொண்டே இருந்தேன். உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து திடீரென்று அறை கதவை திறக்க சத்தம் எனக்கு கேட்டது. யாரோ உள்ளே நுழைந்ததை நான் உணர்ந்தேன். மெதுவாக என் கண்களை திறந்து போது தொழிலதிபர் என் படுக்கை அருகில் வருவதை பார்த்தேன். நான் விழித்திருப்பதை உணர்ந்ததும் அவர் உடனே திரும்ப அறையை விட்டு வெளியேறினார். அவர் ஏன் அப்படி செய்தார் என்று எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் அவ்வப்போது அம்மாவை பற்றி அவரிடம் விசாரித்து கொண்டிருப்பேன். ஆனால் தொழிலதிபர் எப்போதும் நான் அவரை தேடிக்கொண்டிருந்தே இருக்கிறேன். அன்றிரவு நான் அவரை என் அறைக்கு நுழைவதை பார்த்தேன். ஒவ்வொரு இரவும் அவர் ஏன் என் அறைக்கு வருகிறார் என்ற கேள்வி என் மனதில் தோன்றிக்கொண்டே இருந்தது. மறுநாள் காலையில் உணவு அமர்ந்திருந்த போது வீட்டில் குமாரும் நானும் மட்டுமே இருந்தோம். எனக்கு உடல் மிகவும் சோர்வாகவும் வலியாகவும் இருந்தது. என்னை பார்த்த குமார், சாரா, நீங்கள் ரொம்பவே களைப்பாக இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. நேற்று இரவு ஐயா உங்கள் அறைக்கு வந்திருந்தார் அல்லவா? அதனால்தான் இப்படி சோர்வாக இருக்கிறீர்கள் போல் இருக்கிறது என்றார். நான் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்து, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டேன். என் குரலில் இருந்த கோபத்தை கண்டு குமார் உடனே, சாரா, மன்னித்து கொள்ளுங்கள், தவறுதலாக என் வாயிலிருந்து அது வந்துவிட்டது, ஒன்றுமில்லை என்று சமாளிக்க ஆரம்பித்தார். குமார் என்னிடம் ஏதோ முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புவது போல தோன்றியது. அன்று நான் அம்மாவுக்காக ஒரு அழகிய வாழ்த்து சீட்டு செய்து கொண்டிருந்தேன். ஏனெனில் அது அம்மாவின் பிறந்த நாள் அன்று. அம்மாவின் நினைவு வந்ததும் எனக்கு சாப்பிடவே மனம் வரவே இல்லை. கண்களில் நீர் திரையிட்டது. அழுகை அடக்கவே முடியவில்லை. அப்போது தொழிலதிபர் என் அறைக்கு வந்தார். நான் அழுவதை பார்த்து அவர் மிகவும் அக்கறையுடன், சாரா, என்ன ஆச்சு, ஏன் அழுகிறார் என்று கேட்க ஆரம்பித்தார். நான் கண்ணீரை துடைத்து கொண்டே, ஐயா, இன்று என் அம்மாவின் பிறந்த நாள். அவரை ரொம்ப நினைக்கிறேன். இதோ அவருக்காக ஒரு வாழ்த்து சீட்டு செய்திருக்கிறேன் என்றேன்.
அந்த சீட்டை பார்த்த தொழிலதிபர் என் தலையில் அன்பாக கை வைத்து தடவி, கவலைப்படாதே, மிக விரைவில் நான் உன்னை அம்மாவிடம் அழைத்து செல்கிறேன் என்று அவர் உறுதியளித்தார் என்னிடம். பின்னர் தொழிலதிபரும் எதுவும் பேசாமல் என் அறையை விட்டு வெளியே சென்றார். அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. நான் எழுந்து சமையலறைக்கு சென்று ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்து வந்தேன். பிறகு சமையலறையில் ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்தேன். அங்கு தொழிலதிபர் தன் உடலில் ஒரு போர்வை சுற்றி கொண்டு யாரோ வருவதற்கு ஒரு தடிமனான பணக்கட்டையை கொடுத்து கொண்டிருந்தார். நான் ஜன்னலுக்கு மிக அருகில் சென்று கவனமாக பார்த்து கொண்டிருந்தேன். பணத்தை வாங்கியவர் வேறு யாரும் இல்லை, என் அம்மாதான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் ஏன் இவ்வளவு பெரிய தொகையை வாங்கி கொண்டிருக்கின்றார் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் அம்மாவை நினைத்து தினமும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறேன். ஆனால் தொழிலதிபர் நன்றாக அறிந்திருக்கிறார் என் அம்மாவை. அவரை என்ன சந்திக்க அனுமதிக்காமல் ஏன் இப்படி பணம் கொடுத்து மிரட்டுகிறார் என்று எனக்கு தெரியவே இல்லை. என் அம்மாவுக்கும் தொழிலதிபருக்கும் இடையே என்ன இரகசிய உடன்பாடு நடந்து கொண்டிருக்கிறது? என் மனதில் பல சந்தேகங்கள் எழுந்தன. நான் அம்மாவை குரல் கொடுத்து அழைக்காமல் ஒரு கணம் நினைத்து கதறி அழுத ஆரம்பித்து விட்டேன். ஆனால் அம்மா பணத்தை வாங்கி கொண்டு விரைவாக அங்கிருந்து சென்று விட்டார். தொழிலதிபர் வீட்டுக்குள் வருவதற்கு முன் நான் அமைதியான என் அறைக்கு திரும்பி படுத்து கொண்டேன். சிறிது நேரத்தில் அவர் உள்ளே வந்தார். பின்னர் என் அறைக்கு வந்து கதவை சற்று திறந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தார். நான் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு படுத்து கொண்டிருந்தேன். அவர் சென்றதும் என் அம்மா நடுங்க ஆரம்பித்து விட்டார். என் உடம்பு முழுவதும் நடுங்க ஆரம்பித்து விட்டது. கடந்த சில மாதங்களாக தொழிலதிபர் என்னுடன் என்ன செய்து கொண்டிருந்தார்? இனிமையான பேசி என்னை தன் வீட்டில் தங்க வைத்திருந்தார். உண்மையான காரணம் என்ன? இப்போது என் மனதில் ஏராளமான கேள்விகள் குவிந்தன. மறுநாள் காலையில் எழுந்தபோது என் உடலில் காய்ச்சலால் சூடாக கொதிக்க ஆரம்பித்து விட்டது. தொழிலதிபர் உடனடியாக ஒரு மருத்துவரை வீட்டுக்குவே அழைத்து வந்தார். வீட்டிலே எனக்கு சிகிச்சை அளித்து பரிசோதனை செய்ய ஆரம்பித்து விட்டார். மருத்துவர் எனக்கு சில மாத்திரைகளையும் ஊசியையும் கொடுத்துவிட்டு சென்றார். தொழிலதிபர் அன்று அலுவலகத்திற்கே செல்லவில்லை. ஏன் என்று எனக்கு தெரியவே இல்லை. அவர் முழு நாளும் என்னையே கவனித்து கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து, சாரா, நீ எப்படி இருக்கிறாய்? நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய். எனக்காக நீ விரைவில் குணமடைய வேண்டும் என்று கூறினார். அவர் இந்த பேச்சை கேட்டு நான் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தேன். உண்மையில் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பது எனக்கு நிஜமாகவே புரியவே இல்லை. பின்னர் 5 நாட்களுக்கு பிறகு என் உடல்நிலை சீராக ஆரம்பிக்க நன்றாக இருந்தது. அந்த இரவில் அம்மா தொழிலதிபருக்கு சந்தித்ததை நான் பார்த்து இன்னும் என் மனதில் இருந்தது. ஆனால் இதுவரை நான் அவரிடம் அதை பற்றி எதுவுமே ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இடையே உள்ள உண்மையை நான் முழுமையாக அறிய விரும்பினேன். கடந்த சில நாட்களாக என் இரவு தூக்கம் பாழாகி போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு காலையிலும் நான் மிகவும் களைப்புடன் தான் எழுந்திருக்கிறேன். அன்றிரவு நான் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது வழக்கம் போல நள்ளிரவில் என் அறைக்கு கதவு மெதுவாக திறந்தது. அறையில் ஒரு மங்கலமான இரவு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டே இருந்தது. வீட்டின் மற்ற பகுதியில் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. கதவு திறந்து மீண்டும் மூடிக்கொண்டது. சில நொடிகள் யாரோ என் படுக்கையில் என் அருகே படுத்துக் கொள்வது போக நான் உணர்ந்தேன். உடனடியாக என் கலங்களை திறந்து விரைவாக எழுந்து அறையில் முன் விளக்கை போட்டேன். அப்போது என் படுக்கையில் குமார் படுத்திருந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். கோபம் தலைக்கு ஏறியது. நான் அவரை பார்த்து, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். என் குரலை கேட்டு குமார் உடனே எழுந்து நின்றார். நான் தொடர்ந்து, இதை நான் ஐயாவிடம் சொல்லிவிடுவேன் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டவுடன் குமார் சிரித்து கொண்டே, நீ ஒவ்வொருடன் ஐயாவுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுகிறாய் அல்லவா? அந்த வேலையெல்லாம் டெய்லியும் ஐயாவுடன் செய்கிறாய் அல்லவா? ஒரு இரவு என்னுடன் செலவழித்தால் என்ன என்று நான் தவறு செய்துவிட்டாய் போகிறாய் என்றார். அவர் அந்த வார்த்தை கேட்டதும் நான் அதிர்ச்சியை ஆழ்த்தினேன். நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று கோபத்துடன் கேட்டு, அப்போது குமார் பேச ஆரம்பித்தார். நான் தினமும் இரவு இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வீடியோவும் எடுத்து வைத்திருக்கிறேன் என்றார். தொழிலதிபர் நள்ளிரவில் உன் அறைக்கு வந்து நேரத்தை செலவழித்துவிட்டு செல்கிறார். என்ன செலவழிக்கிறார் உனக்கு தெரியுமா? உன்னையே செலவழிக்கிறார். எனக்கு எல்லாம் தெளிவாக புரிகிறது. நீயும் ஐயாவும் ஒரே வகையான உதவியாளர்கள் தான் என்று. ஒரு சாதாரண உதவியாளர் மீது யாரும் இவ்வளவு அக்கறை காட்ட மாட்டார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் இளமையும் அழகையும் ஐயா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் நெருக்க தோழியாகவே இருக்கிறார். குமாரின் வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு கோபம் தலைக்கேறியது. நான் அவரது கன்னத்தில் ஒரு பலத்த அறை வீசி, அவரை என் அறையை விட்டு வெளியே தள்ளி போ என்று
சொல்ல ஆரம்பித்து விட்டேன். குமாரின் பேச்சு எனக்கு தொழிலதிபரின் உண்மையான எண்ணங்களை புரிய வைத்தது. இனி மறைமுகமாக எதுவும் நடக்க வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் மனதில் கூறிவிட்டேன். மறுநாள் இரவு நான் தொழிலதிபரிடம் அறைக்கு சென்றேன். அவரது அறையில் எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்திருந்தது. நான் மெதுவாக அவரது படுக்கை அருகே சென்று அவரது கையை பிடித்தேன். உடனே தொழிலதிபர் எழுந்த அறையில் விளக்கை போட்டார். என்னை பார்த்து அதிர்ச்சியுடன், சாரா, நீ என்ன செய்கிறாய்? நீ சரியான மனநிலையில் இருக்கிறாயா? இது தவறு, உனக்கு தெரியவில்லையா என்றார். நான் அமைதியாக அவரை பார்த்து, நான் நான் தவறு செய்திருக்கிறேன் என்றால் நள்ளிரவு இருளில் மறைந்து என் அம்மாவுக்கு பெரிய தொகை பணம் கொடுப்பது, என் அறைக்கு வந்து என் அருகில் அமர்ந்து என்னை பார்த்து என்னை போன்ற ஒரு சாதாரண உதவியாளருக்கு எவ்வளவு பெரிய உதவிகள், பள்ளி, உடை, உணவு மற்றும் என்னையே நீ யூஸ் செய்து விற்கிறாய். உங்கள் மனதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியுமா என்றேன். பின்னர் கண்ணீருடன், தயவு செய்து என் அம்மாவை என்னை சந்திக்க அனுமதியுங்கள் என்று நான் கெஞ்ச ஆரம்பித்து விட்டேன். என் வார்த்தைகளை கேட்ட தொழிலதிபர் மிகவும் வருத்தத்துடன், சாரா, உன் அம்மாவுக்கு நீ எப்படி ஒரு நிலைக்கு செல்வது சரியில்லை. உன் அம்மா சூதாட்டத்தில் உன்னை விட்டு இழந்து விட்டார் என்றார். உன்னையும் என்னிடம் விலைக்கு விற்றுவிட்டார். அதனால் அவர் உன்னுடன் சூதாட்டத்தில் பணம் வைக்க தொடங்கிவிட்டார். ஒரு கட்டத்தில் குடிப்பழக்கத்திற்கு மூழ்கியிருந்தால் உங்கள் அம்மா. தன் நண்பர்களுக்கு உன்னை பணத்திற்காக விற்க முயன்றார். ஆனால் எனக்கு இந்த உண்மை தெரிந்ததும் நான் உன் அம்மாவிடம் அவர் கேட்ட தொகையை முழுமையாக கொடுத்து விட்டேன். உன்னை நான் காசுக்காக வாங்கிவிட்டேன். உன்னை என் சொந்த மகளாகவே ஏற்றுக்கொண்டேன். அப்பப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இரவு உனக்கே தெரியாமல் என்றேன். உன் அம்மா மீதான எனக்கு இந்த அன்பையும் கருமையும் பார்த்து அவர் உண்மையாகவே முகத்தை உனக்கு நான் விரும்பவில்லை. எந்த பெண்ணின் இதயத்திலும் தன் பெற்றோரை பற்றி வெறுப்பை உருவாக்க நான் ஒருபோதும் விரும்பவே இல்லை. நானும் என் மகளையும் மனைவியையும் ஒரு விபத்தில் இழந்து விட்டேன். கடவுள் எனக்கு ஏராளமான செல்வத்தை அளித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு வாரிசு இல்லவே இல்லை. நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு உன் அன்பும் உற்சாகமும் எனக்கு வீட்டில் இருந்த குழந்தை இல்லாத குறையை தீர்த்து விட்டது. நீ எந்த தவறான பாதையிலும் சிக்கக்கூடாது என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். அதனால்தான் உனக்கு தெரியாமல் உன் அம்மாவிடமிருந்து உன்னை தத்தெடுத்து விட்டேன். இப்போது நான் உனக்கு ஒரு முழு உண்மையான சொல்லட்டுமா? இனி நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். நீ எனக்கு என் மனைவியாகவும் என் பொண்ணாகவும், காலையில் மனைவியாகவும் இரவு பொண்ணாகவும் இருக்குவா என்று கேட்க ஆரம்பித்து விட்டேன். அதன் பிறகு நான் அவரை முதலாளி என்று அழைப்பதை நிறுத்திவிட்டு அப்பா மற்றும் கணவர் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டேன். அப்பா என்ற சொல்லை கேட்டதும் அவரது கண்ணீரில் ஆனந்த கண்ணீர் துளிக்க ஆரம்பித்தது. பின்னர் நான் அப்பாவிடம் குமாரின் தவறான நடத்தை பற்றி சொன்னேன். உடனடியாக அவர் குமாரை வேலையை விட்டு நீக்கிவிட்டார். மேலும் நீண்ட காலமாகவே குமார் மீது அவருக்கு சந்தேகம் இருந்ததாகவும் என்னிடம் கூறினார். அதனால்தான் இரவில் என் அறையை அவர் அவ்வப்போதே பார்த்து கொண்டிருப்பார். என் பாதுகாப்புக்காக ஒரு தந்தை கடமையை குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமல்ல, அவருக்கு நல்ல கல்வி கொடுப்பது, சரியான பாதையில் வளர்ப்பது தான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்கள் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். நன்றி, வணக்கம்.